வணக்கம் ஜோதிகா மேடம். ஜோதிகா மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். அமரன் படத்தை நீங்க பாராட்டி போடும்போது ஜெய்பீமுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஜெய்பீமுக்கு அப்புறம் இத்தனை நாட்கள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படத்தை நீங்க பார்த்துருக்கீங்க போல. அதுக்கு நடுவில் இருந்த நிறைய நல்ல படங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. அப்படி ரொம்ப சிறப்பான சினிமா ரசிகன்றதை எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்களோட கங்குவா வந்து உலக தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படம், தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற இந்த படம், அதை இப்படி வேண்டுமெனவே நீங்க குற்றச்சாட்டி அந்த திரைப்படத்தை ஓட விடாமல் செய்து விட்டீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அதுவும் சூர்யாவின் மனைவியாக அல்ல, சினிமா ரசிகையாக கூறுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஆங்கிலத்தில். எங்களுக்கு என்ன புரியலாம், அதுக்கு நடுவில் நிறைய திரைப்படம் வந்துச்சு. அந்த படத்தை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது. நிறைய நல்ல படம் வந்து அந்த படம் சில பல காரணங்களாக ஓடாமல் போச்சு. அப்போலாம் சினிமா ரசிகையாக உங்களால் வெளிப்பந்து பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் டபுள் மீனிங் டேலாக்லாம் வச்சு பெரிய படங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதோட இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு உங்களை கம்பேரே பண்ண சொல்லுவாங்க மேடம். நீங்கள் நல்ல படம் எடுத்தீங்கன்னா தானாக தியேட்டரில் ஓட தான் போகுது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது மேடம். அதே மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் ஒரு 1 மந்த் ஆர் 1.5 மந்த் பேக் வந்தது. இதே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குது இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அவங்க தான் பக்கமாக எழுதி அந்த திரைப்படத்தை பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. நல்ல படம் எடுத்தால் அந்த வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம நல்ல படம் எடுக்காட்டி நாவடக்கத்தோடு இருக்கிறது தான் பெட்ரு, இல்லைன்னா அடி ஜாஸ்தியாக தான் இருக்கும்.